சொல்லிச்சேன். ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற கேம் மொபைல் கேமர்ஸுக்கு மத்தியில் பயங்கர ஃபேமஸான ஒரு கேம். ஏகப்பட்ட மொபைல் கேமர்ஸுக்கு தெரிஞ்ச கேம். இது கேம் பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதங்களா ஒரு ஃபாலில் இருக்குது, ஒரு சரிவு நோக்கி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸே அதை விற்கிற அளவுக்கு இருக்குது இந்த ஃப்ரீ ஃபயர் கேம். இப்போ ரீசெண்டாக இந்த ஃபாலுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை, இது என்ன ஊழல் இருக்குது, எப்படிலாம் வந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற பற்றி தான் இந்த பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஒரு சம்பவம் நடந்துச்சு இது ஃப்ரீ ஃபயர் மூலியமா. அந்த பர்சனல் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பற்றி இங்கே பேச வந்திருக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து ஏடியில் போட்ட அந்த ரைஸ் அண்ட் ஃபால் எல்லாம் கிடையாது. இது புது வீடியோ, அதாவது வந்து அப்படியே எடுத்துட்டு வந்ததெல்லாம் கிடையாது. நிறைய புது விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோக்குள்ள. ஓகே, அதெல்லாம் வந்து அப்படியே ஓடக்கூடாது. என்ன பண்ணீங்கன்னா வந்து லைக் போடுறீங்க, லைக்கை போடு. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஓகேவா? கீழே லைக் பண்ணிருக்கா, லைக் போடு. லைக் கீழே தான் லைக்கை போடு. போட்டியா இல்லையா? ஹை போடு. போட்டியா? ஓகே, போலாமா? ஓவரா ரீட் அடிக்கிற குடு. இப்படிதான் கேட்க வேண்டியதுங்களா? ஓகே பஸ், ஓரவசில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ரைஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா 2017 மிகப்பெரிய டாப்ல இருந்துச்சு. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். சரியா சொல்லலாம், அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்ட மொபைல் கேம்ஸில் அதுதான் டாப்ல இருந்துச்சு. பட் இது வந்து எடுத்துறவங்களுக்கு கட்சி இல்லை. ஃப்ரீ ஃபயரை ஓன் பண்ணிட்டு இருக்க கரேனாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெரிய ஒரு லாபம் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைனா இந்த கேம் அவங்களே உருவாக்கல. 111 Studios அப்படின்ற கம்பெனி தான் இந்த கேமை உருவாக்குனாங்க. அதை அவங்க பப்ளிஷ் பண்ணுற காசு இல்லை. இந்த கரேனா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஆளு ஃபாரஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து பயங்கர சொத்துக்காரன், பயங்கர பணக்காரன். அதனால் தலைவன் அது மட்டும் இல்லாமல் தலைவனுக்கு வந்து இந்த ஒரு கேம் பண்ணணும், பெருசாக படிக்கணும் அந்த அறிவுலாம் கிடையாது. உண்மையிலேயே பப்ஜி ஓனர் கிராஃப்டானுக்கே வந்து இந்த அறிவு இருந்துச்சு. பட் தலைவனுக்கு அந்த அறிவுலாம் கிடையாது. காசு இருக்கு, காசை பத்தா மாற்று வழி ஒன்று தெரியும் தலைவனுக்கு. தலைவன் என்ன பண்ணிட்டீங்க, அந்த 111 கம்பெனி வந்து கேம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த கேம் நான் பப்ளிஷ் பண்ணுறப்பா அப்படின்ட்டு காசு படம் வந்து விட்டு காலை போக தலைவன் எழுதி வாங்கிட்டான். அதில் இருந்தால் வந்து 111 Studios ஃப்ரீ ஃபயர் கரேனா ஃப்ரீ ஃபயரா மாறிச்சு. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்டானதுக்கு மெயின் காரணம் இந்த கேம் உருவாக்கப்பட்ட இன்ஜினும் இதோட லைட் வெயிட் தான் காரணம். அதாவது இது டைரக்ட் போட்டு தான் பப்ஜி. அந்த அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா அன்ரீல பண்ணியிருப்பாங்க. பொதுவாக அன்ரீல பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும் அந்த கேம்ல பண்ண கேமுக்கு. பட் யூனிட்ல பண்ணால் தேவையே இல்லை. சின்னதாக வச்சு நிறைய மெமரி கம்மி பண்ணி கேம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. பொதுவாக வந்து இந்த மொபைல் ஃபோன் வாங்குவாங்க சில பேர், அதிக பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்க கேம் விளாடணும் அப்படின்ட்டு. அவங்களாம் பப்ஜி ஆகிட்டு இருந்தாங்க. பட் அம்மா போன்ல கேம் மாத்துறவங்க, அப்பா போன்ல கேம் மாத்துற குரூப் இருப்பாங்க தெரியுமா, சின்ன பசங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா இருந்துச்சு இந்த கேம். அதனாலே பாத்தீங்க அப்படின்னா இது அம்மா போன்ல கேம் மாத்துற ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. பேட்டி சொல்றேன். இது 10வது கும்பிட போனது குறுக்க வந்த மாதிரியே இவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட் தெரியுமா, கொரோனா டைம். கொரோனா பீரியட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமே. சரியா சொல்லலாம், கொரோனா பீரியட்ல ஏகப்பட்ட பேர் வந்து கேம் அடி ஆடிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட வருமானம் குதிச்சுக்கிட்டு இருந்தா இந்த கரேனா. ஆக்சுவலி அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா 2020 கவர்மெண்ட் வந்து சைனீஸ் ஆப்ஸா இருக்குது, உழவு பார்க்குறாங்க தூக்கு அப்படின்ட்டு லிஸ்ட் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து இவன் பேர் இருச்சோ இல்லையோ, இவனோட மெயின் எதிரி தான் வந்து பப்ஜி. அவன் பேர் போயிடுச்சு, பப்ஜி மொபைல் பேர். இப்போ போட்டி இருந்த ஒருத்தனம் போனதுக்கு அப்புறம் போட்டியே இல்லாம வந்து கள்ள கட்ட ஆரம்பிச்சானுங்க. அப்படின்ட்டு அலே இல்ல சோலா ஹிட்ட, அட முன்ன போல இப்ப இல்ல ரொம்ப மாறிட்ட அப்படின்ட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க, பயங்கரமா கொள்ள அடிச்சாங்க. கொள்ளன்னு சொல்றியே, என்ன கொள்ளன்னு சொல்லணும் இல்லையா? இதுதான் இங்க முக்கியமான பேச வேண்டியது. Downfall and toxicity of Free Fire. ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்க உங்களுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட டாக்ஸிட்டிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த கேம்குள்ளே கண்டிப்பாக வந்து கேம் ப்ளே பண்ணும்போது காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே முக்கியமாக இவனுங்க வந்து இந்த ஸ்கூல் பசங்க ஏமாத்தாங்கன்னு தெரியாமையே அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்கூல் பசங்க. இப்போ வரையும் தான் ஓடிட்டு இருக்குது வச்சிங்களேன். இது எப்படி இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், எல்லா கேம்ஸுமே வந்து இன்கேம் மணி ஒன்று இருக்கும். இந்த காலத்து கேம் மட்டும் இல்லை, மொபைல் கேம் மட்டும் இல்லை, அந்த காலத்து PS2 கேம்லேயே இன்கேம் மணி ஒன்று இருக்கும். அதாவது ஒரு கேமில் மிஷின் முடிச்சு அது காசு வரும், அந்த காசை வச்சு ஏதாவது வாங்கிக்கலாம் கேமுக்குள்ள. உதாரணம் GTA Vice Cityலயே நீங்க மிஷன் முடிச்சிங்க அப்படின்னா அதை வச்சு வீடு வாங்கலாம், மேன்ஷன் வாங்கலாம், நிறைய பிசினஸ் வாங்கி போடலாம், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்கேம் மணியா சொல்றது ஜெம்ஸ் தான். அதாவது டைமண்ட் வாங்குறது. இந்த டைமண்ட் எப்படி தெரியுமா, சும்மா கிடையாது, ரியல் காசை கொடுத்தா நீ வந்து டைமண்ட் வாங்கணும். இது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது சொல்றேன். மேபி இந்த ஃப்ரீ ஃபயர் முன்னே தான் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். கரெக்டாக என்ன பண்ணாங்க, முழுக்க இந்த கேமை வந்து ஒரு மணி
மோட்டிவா வந்து கொண்டு போயிட்டாங்க. முக்கியமா பே டு வின் அப்படின்றதுல கொண்டு போயிட்டாங்க. அதாவது காசு கொடுத்து வின் பண்ணணும். இப்போ நீங்க ஆடிக்கு வேலை ஸ்கில்லா இருக்கீங்க அப்படின்னாலும் பயங்கர பவரான கன் ஒருத்தன் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னா அவன் ஈஸியாக போட்டு போயிட்டே இருந்துருவான். நான் வரவன் பொருள் எத்தனை வராம வீல் சேர் எத்தனை தானா இப்படி முதுகுல குத்து வாங்கறதுக்கடா முந்தின்னு போனேன். இது மட்டும் இல்லாம இந்த ஸ்கின்னு இதுக்கெல்லாம் வந்து பயங்கர காசாகனாங்க. கொண்டு வந்த மெத்தட் தான் பயங்கர மோசமானது. நான் கேம் விளையாடுற மூலியமா ஜேம்ஸ் காசு எனக்கு கிடைக்குது, அதை வச்சு வாங்கினா அப்படி கிடையாது. நீ எவ்வளோ விளையாடினாலுமே உனக்கு காசா திரும்பலாம் வராது. ஒன்லி வழி காசு கொடுத்து வாங்குறது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஆடு பாருங்க, வாட்ச் ஆடு பார்த்தா அப்படின்னா அதில் ஜெம்ஸ் வரும் அப்படின்னு இருந்துச்சு. அதனால பண்ணாங்க ஆடா பார்த்து டைமண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் நாளைக்கு ஆகுது, ரியல் காசை கொடுக்க வைப்போன்ட்டு அந்த ஆடு பார்த்தா கட் பண்ணிட்டாங்க. ஒன்லி வழி காசு கொடுக்கறது மட்டும்தான். அது சும்மா அமௌண்ட்லாம் கிடையாது. 80 ரூபாய்க்கு 100 டைமண்ட், 240 ரூபாய்க்கு 300 டைமண்ட், 400 ரூபாய்க்கு 520 டைமண்ட், இப்படியே லைன்ல 4000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. சரி ஓகே ப்ரோ, டைமண்ட் காசு கொடுக்குறாங்க வாங்க போறாங்க, இதெல்லாம் தப்பு கேட்டீங்கன்னா இங்கே தான் பிரச்சனை. நிஜமான காசை கொடுத்து இன்கேம் மணியை வாங்கி டேரக்டா வாங்கினா வாங்க முடியாது. இதான் எங்க பிரச்சனை, வாங்க முடியாது. ஒரே வழி ஸ்பின் பண்றது. அதாவது இப்போ ஒரு ஈவென்ட் நடத்துவாங்க, அதில் பண்டல்ஸ் வரும். அந்த பண்டல் வருது அப்படின்னா ஸ்கின்னு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். உனக்கு அது வேணும்னா டேரக்டா காசு வாங்க முடியாது. ஒரே வழி ஸ்பின் பண்றது. அதாவது சூது, இது உண்மையிலே சூது மாதிரி தான், லக்கில் வரும் அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்பின் பண்றதுக்கு நீ காசு கொடுத்து வாங்கினால ரியல் மணி கொடுத்து அந்த டைமண்டை போட்டு தான் வாங்க முடியும். சரி ப்ரோ, 2 ஸ்பின்னு 3 ஸ்பின்ல லக்கில் வந்துடும் கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு ஸ்பின்ல வந்துச்சுன்னா அப்போ எப்படி காசு சம்பாதிக்கிறது? ஒரு டைமண்ட் வாங்க வைக்கவானா கட்டுதாரு. ஆக என்ன பண்றீங்க, 10 ஸ்பின்னு 12 ஸ்பின்னு போனாதான் அது கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் வந்ததே வரும், டோக்கன் வரும், இப்படி சின்ன சின்னதாக வந்து நம்ம தலை மொட்டைக்காம தான் பிளான் பண்ணிருக்காங்க. நல்லா பார்த்தேன், தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நருட்டோ இப்போ விட்டாங்க, நருட்டோ கொலாபரேஷன். அதில் நருட்டோ ஸ்கின் எடுத்துக்கோசரம் தலைவன் 4000 ரூபாய் காசு போட்டு 5000 டைமண்ட் வச்சிருந்துருக்கா. அப்படி போட்டுடுறாரு, அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்தே அந்த ஸ்கின் கிடைக்கவே இல்லை. 4000 ரூபாவா போச்சா? கோவிந்தா கோவிந்தா. நீ யோசிச்சு பாருங்களேன், அதை பார்த்து எத்தனை சின்ன பசங்க வாங்குவாங்க, எவ்வளோ காசு காலி பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்றதான் உங்களே வெறியான ஒரு விஷயமா இருக்குது. இதை விட கரெக்டாக இன்னும் வேலை பார்த்தாங்க என்ன அப்படின்னா, கிரியேட்டர்ஸுக்கு காசு கொடுக்குறது. ஃபாரின்லாம் இல்லை, நம்ம ஊர்லேயே தான். ஃப்ரீ ஃபயர் போட்டு எல்லாம் வியூஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் பிடிச்சி தம்பி இனிமே என்ன பண்ணுறான்னு நம்ம நீ நம்பாலுப்பா கொலாபரேட் பண்ணலாம்ப்பா, நீ நம்ம இதுப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு மாதம் காசு தரேன் அப்படின்னு காசு கொடுக்க வேண்டியது. ஸோ மாதம் காசு தராங்கல்ல, அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்லி ஃப்ரீ ஃபயர் மட்டும் போடுவாங்க. அவங்க ஆப்ரான் கேம்ஸ் எதுவும் ப்ளே பண்ண மாட்டாங்க. இது ஒன்று. இதே மாதிரி இந்த கன்னு ஸ்கின்னு புதுசாக வருது தெரியுமா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த 10 கன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃப்ரீயாக கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், இந்த ஸ்கின்னு வந்துருக்கு காய்ஸ், நாட்புல் மாதிரி ஜாலியாக வண்டி சூப்பராக போகுது காய்ஸ், சூப்பராக இருக்கு பாருங்க, கன்று சூப்பராக இருக்கு பாருங்கன்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நாட்புல் மாதிரி இவ்வளோ பண்ணுவாங்க. அதை பார்த்து ஏகப்பட்ட குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கன்று வாங்கி ஆகணும், இந்த கன்று வாங்கி ஆகணும், என்ன பண்ணுறது தெரியல, காசு வேணும் அப்படின்ட்டு அம்மா அப்பா கிட்ட போயிட்டு கேட்பாங்க. அம்மா அப்பா கிட்ட கேட்டால் பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அவங்கள ஏமாற்றி வந்து ஜிபேலேருந்து காசு எடுத்து கரானா கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. சில பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இன்னும் டாக்ஸிட் என்ன அப்படின்னா, இந்த விளையாடலாம் ஸ்கூல் பசங்க அப்படின்றனால என்ன பண்றாங்கன்னா, இவனுக்குள்ள ஒரு கெத்து மயிர்கள் கடுப்பாவது. அவன் பல்ல கடிப்பாம்பாரு. என்ன கெத்து அப்படின்னா, நான் தான் பெரிய ஆளு, எவன் இதை வாங்கிச்சு அவன் தான் பெரிய ஆளு, இல்லாத வந்து ஓசி கேம் ஆடுற, நீலாம் ஓசி கேம் தான் ஆடுற அப்படின்ட்டு இவனுக்குள்ளே அச்சுக்கிறானுங்க. இது உண்மையை நடந்த சம்பவம். ஃப்ரீ ஃபயரே ஓசி கேம் தான். அதில் என்ன மயிர் காசு, அதில் நீ காசு போட்டு பெரிய வாம்பயர்னு காட்டிக்கணும். 4000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு GTA 5 1500 ரூபா தான் ஆஃபர் ரேட்டில். இந்த காசுக்கு 2 கேம் வாங்கலாம். அப்படி வாங்கலாம் 1000 ரூபா மிஞ்சம். நீ ஃபுல் கேம் வாங்கியிருந்தா கூட பரவாயில்லடா, இது ஜிம் வாங்கி வச்சு இவங்களுக்கு ஏமாத்துறாங்கடா. இதை போய் நம்பிக்கணும், இது பெரிய கெத்து சுத்துறீங்களே, இதெல்லாம் ஒரு பெருமையா? அதில் பெரும் படுறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. உண்மையிலே தான் டாக்ஸிட்டியை வந்து சின்ன பசங்க மனசில் அப்படியே பதிஞ்சு வச்சிருக்கானுங்க கரேனா அந்த கேம் மூலியமா. இதுதான் கெத்து, நான் தான் பெரிய ஆளு. இது இப்போ மட்டும் இல்லை, அப்போவே எனக்கு தெரிஞ்சு 2020 டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவானுங்க, செல்ஃபோன் கடை தெரியுமா, செல்ஃபோன் ரிப்பேர் கடை, அங்கே போயிட்டு வந்து இது அண்ணா ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணி விடுங்கண்ணா, டாப் அப் பண்ணுங்க. நான் இப்போ என்ன டாப் அப், மொபைல் டாப் பண்ண தெரியுமா, 10 ரூபா 15 ரூபா கார்டு விடுவாங்களே, அந்த மாதிரி டாப் அப் போகலான்னு பார்த்தா ஜெம் வாங்க டாப் அப் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதில் வேற அதை கலவடிச்சிருப்பாங்க, இங்கு ஃப்ரீ ஃபயர் டாப் அப் செய்யப்படும் அடிட்டு. ஆனால் உண்மையிலேயே ஸ்பின் மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லவே இல்லை தெரியுமா. இதனோட இது ரம்மி ஆடு மாதிரி இருக்குது, லக்கு வந்தா உண்டு இல்லை இல்லை அப்படின்ட்டு. ரம்மி விட மோசமான கும்மியா இல்லடா நீங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? உண்மையிலே இது பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க, இல்லப்பா ஃபோன்ல காசு இல்லப்பா, மல்லிகை கடைக்கு போய் பண்ணலாம்னு பார்த்தா காசு
பேலன்ஸ் வருதுப்பா என்னன்னுப்பா கேட்டாங்க. அது 700 ரூபாய் கட்டணும் போல. அவங்க கிட்ட இருந்து 200 ரூபாய் தான் இருந்துச்சு. ஐயா காசு எப்படி போச்சு தெரியலப்பா அப்படின்னு சொன்னாங்க. காசு எங்கடா போயிருக்குன்னு கூகுள் தேடி பார்த்தா பிளே ஸ்டோருக்கு போயிருந்துச்சு. என்னடா பிளே ஸ்டோர் எங்கடா காசு போயிருச்சு என்னடா நான் தேடி பார்த்தா பிளே ஸ்டோர் இருந்து பார்த்தா தெரியுது எல்லாம் ஃப்ரீ ஃபயருக்கு போயிருக்கு. வீட்டு பையன் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், வீட்டுக்கு தெரியாம வந்து ஃப்ரீ ஃபயர் டாவா பண்ணிருக்கான். ஏன் கேட்டா அவங்க ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு இது ஈகோ கிளாஸ். நான் தான் அதிகமா ஸ்கின் வச்சுக்கிறேன், நான் தான் பெரிய ஆளு. கேளுனா அந்த 700 ரூபாய்க்கு நீ ட்ரெஸ் வாங்கியிருந்தா கூட நான் இது பண்ணிருப்பேன். கேமுக்குள்ள ஒரு கேரக்டர் ட்ரெஸ் வாங்கணும் ஸ்கின் வாங்கணும் வாங்கிட தெரியுமா, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு வாட்டி 200 ரூபாய் அப்புறம் 400 ரூபாய் ஆக மொத்தம் 2 தடவை காசு எடுத்துக்காரு போல. இது அப்படியே ஆதாரத்தோட காமிச்சு இதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வட்டேன். சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பசங்க ஏமாற்றிக்கிறோம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேமர்ஸ் வந்து கடுப்பாத்திக்கிறது வெறுப்பேற்றிக்கிறது. இதனாலே பல பேர் வந்து இதை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு கொஞ்சம் காலேஜ் போவாங்க தெரியுமா, அந்த டைம் வந்து இது மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் புத்தி வந்து சில பேர் விட்டு வடக்கு போய் ஆரம்பிச்சாங்க. கொரோனாவில் எல்லாம் நம்ம ஊரில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு, பசங்க வீட்டில் இருந்தாங்க. ஆனால் ஆன்லைன் கிளாஸுக்கு போகாமல் கட்டடிச்சு ஃப்ரீ ஃபயர் ஆகிட்டு இருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து ஆஃப்லைனாக மாறி ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் யாரும் மொபைல் பக்கம் போகல, இருந்த அளவுக்கு டைம் ஏற்ற மாதிரி போகல. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கரோனா ஃப்ரீ ஃபயர் கொரோனா ஃப்ரீ ஃபயராக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளடிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சாங்க. பட் இதுக்கும் வந்து கரோனா வேலை பார்த்தான். என்ன பண்ணாங்கன்னா கொலாபரேஷன் விட்டான். ஃபேமஸ் ஆனால் எது சின்ன பசங்க இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறலாம் என்ன இது அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து கொலா பண்ண ஆரம்பிச்சான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நரோட்டோ பயங்கர ஃபேமஸா, நரோட்டோ கொலாபரேஷன் விட்டு அந்த பண்டில் விட்டாங்க. இதே மாதிரி வெனம் படத்துக்கு கொலாபரேஷன் விட்டு வெனம் விட்டான். இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணா இதுக்கு வருவாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்தான். இன்னும் என்ன பண்ணா எம்எஸ் டோடி இருக்காரு தெரியுமா, நம்ம தலை டோடி, அவரையே கூட்டு வரதுக்கு பிளான் போட்டான். பட் சில காரணங்களால கொண்டு வர முடியல. அதுதான் வரப்போகுதுலாம் பயங்கர ஹைப்பு இது பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல வரல. ஸோ இந்த மாதிரி இது பண்ணி ஆடியன்ஸை வெளியே போகக்கூடாது கட்டி வைக்கணும்னு பிளான் போட்டான். பட் இருந்தாலும் ஃபால் இஸ் ஏ ஃபால் தான். இந்த மாதிரி ஈவன் நடக்கும்போது மட்டும் வந்து பார்ப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இதை மட்டுமே நம்பி வீடியோ போடுவாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து கணிசமாக வந்து வியூஸ் கம்மியாக ஆரம்பிச்சுது. பாதி பேர் பார்க்க போட்டு விட்டாங்க. ட்ரிபிள் கேம்ஸ் கம்பெனி அதிகமாக தான் வருது ஓகேவா. பட் அவங்களோட முன்னே இருந்த வியூஸ் அளவுக்கு இப்போ இல்லை. சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இழுத்து மூட்டே போயிட்டாங்க அப்போ தனி வீடியோ போடுறதை பற்றி ஓகேவா. இது மட்டும் வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து ப்ரொமோட் பண்ண சில சேனல்ஸ், குறிப்பாக சொல்லலாம் நம்ம கேமிங் தமிழ், அவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போட்டிருப்பாரு. இல்லைடா இனிமேல் அந்த வீடியோ போட போகிறது இல்லை, நான் அந்த கான்டென்ட் வெளியே வந்துட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் வெளியே சொல்லியிருப்பாரு கான்டென்ட் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டுலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கான்டென்ட் பண்ணி இச்சம் எல்லாமே அதை வந்து வெளியே ஆரம்பிச்சாங்க. இதுவே வந்து மிகப்பெரிய ஃபால் தான் அவனுக்கு. பட் என்ன இருந்தாலுமே கரெக்டாக இன்னி வரைக்குமே சின்ன பசங்க ஏமாற்றி மண்டே கழுவி அவன் காசு பறிச்சுட்டு தான் இருக்கான். முந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே இன்னும் பறிச்சுட்டு தான் இருக்கான். இன்னுமே வந்து சின்ன பசங்க ஃப்ரீ ஃபயர் தான் கெத்து, ஃப்ரீ ஃபயர் தான் அப்படின்ட்டு கேமிங்னா என்னன்னே தெரியாம ஃப்ரீ ஃபயர் தான் கெத்து நினச்சிக்கிட்டு அதை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்ணை திறந்து பாருங்க, பிளே ஸ்டேஷன் இருக்கு, எக்ஸ்பாக்ஸ் இருக்கு, பிசி இருக்கு. நம்ம தூண்டு வெட்டி கிராஃபிக்ஸை விட ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, வந்து பேட் காமா தான் பண்ண போறேன், அம்மா நான் மதிக்க மாட்டேன் அந்த விஷயம் விடு. பட் உனக்கு புரியாது. இன்னும் 5 வருஷமா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ அப்ப திங்க் பண்ண இப்போ ஒருத்தர் சொன்னாரு அப்படின்ட்டு அப்ப எனக்கு போதும் ஓகேவா. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த பட்சம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கரோனா ஃப்ரீ ஃபயரை பத்தி நம்ம சொல்லியிருந்திருப்போம், இதில் பிரச்சனை சொல்லியிருந்திருப்போம். ஸோ வந்து ஃப்ரீ ஃபயர் வாங்கிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாசம் வந்துக்கிறேன். ஓடுறேன், பாய்.